ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு ஈஸியான மேஜிக். அதுவும் ஒரே ஒரு கார்ட்போர்டு அட்டை இருந்தால் போதும். ஆனால் அது வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். அப்புறம் இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி 2 சைடும் ஓப்பன் இருக்கணும். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு மேஜிக் பண்ணி காமிச்சிட்டு அதோட டியூட்டோரியல் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 2 சைடும் நான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்க, இதுக்குள்ள எதுவுமே இல்லை. இப்போ நான் இதுலேருந்து ஒன்று எடுத்துக்கணும் வருவேன். அதுதான் மேஜிக்கு. இப்போ நான் இந்த கார்ட்போர்டு இதை பாருங்க, இங்கே எதுவுமே இல்லை. நான் பண்ணி கூட காட்டுறேன். எதுவுமே இல்லை. இப்போ பாருங்க, ஓகே, இப்போ நம்ம எப்படி இந்த மேஜிக் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் ஒரு கீபோர்ட் பாக்ஸ், ஒரு சீசர், ஒரு ஃபெவிஸ்டிக், அப்புறம் ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ். இது இருந்தாலே நம்ம அந்த மேஜிக் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பொருள் எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த கார்ட்போர்ட் பீஸை உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும். இந்த விரலில் இப்படி வச்சா தெரியக்கூடாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவை ஃபெவிஸ்டிக் எடுத்துக்கினேன். இப்போ இதுக்கு 2 சைடுமே நம்ம தடவிக்கணும். அதில் எப்படி தடவணும்னு காமிக்கிறேன். இங்கே இப்படி ஒரு இது மாதிரி கோடு மாதிரி போட்டுடணும். இங்கே ஒரு கோடு மாதிரி போட்டுடணும். இப்போ நான் ஃபெவி ஸ்டிக்கையும் இதில் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த எடுத்து 2 சைடு இருக்கும்ல, அதுக்கு நான் இந்த சைடு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடில் போட்டுக்கலாம். ஆனால் இது இந்த மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் இந்த மாதிரி இது இந்த கார்ட்போர்ட் இருக்குல்ல, அதை எடுத்து இதில் வச்சிடணும். ஓகே, நான் வச்சுட்டே இப்போ இது விழாது. இப்போ இந்த சைடு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். இந்த சைடும் க்ளோஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இது போட்டிங்கன்னா உங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த ஒயிட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் மேஜிக் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் பண்ணிட்டு உடனே அப்புறம் நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட இது ஒரு சாதாரண கீபோர்ட் பாக்ஸு அப்படின்னு காமிச்சிட்டு, அப்புறம் இந்த நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இது போட்டிருக்கீங்களா அதை ஃபஸ்ட்டு காட்டக்கூடாது. போடாத செய்து எடுத்து இப்படி நீங்கள் இப்படி காமிச்சிட்டு, அப்புறம் போட்ட செய்து இருக்குல்ல அதை வந்து இப்படி எடுத்து நீங்கள் அவங்க அதுக்கு இந்த ஒயிட்டு பார்க்காத மாதிரி இப்படி மடித்து வச்சிடணும். அப்புறம் இந்த சைடில் வந்து இப்படி காட்டணும். இதுக்குள்ளே எதுவுமே இல்லை பார்த்துக்கோங்கன்னு. அப்புறம் அது பண்ணிட்ட உடனே நீங்கள் நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குல்ல, இது வந்து இது மறைச்சிக்கும். அதனால் இது ஆடியன்ஸ் கிட்டே இப்படி பார்த்தா தெரியாது. இந்த சைட்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இதை எடுத்து இந்த கட்டை வரலுக்கு பின்னாடி இப்படி வச்சிடணும். அது நம்மளுக்கு இப்படி பார்க்கறதுக்கு தெரியும், ஆனால் ஆடியன்ஸ்க்கு பார்க்கறதுக்கு தெரியாது. அப்புறம் நீங்கள் இதை இப்படி இங்கேருந்து இப்படி எடுத்துட்டு, அப்புறம் நான் இப்போ இந்த கீபோர்ட் பாக்ஸ்லேருந்து ஒன்று எடுக்க போகிறேன்னு ஃபஸ்ட்டு இது மேலே சிசர் இல்லைன்னா ஏதாவது பென் எடுத்து இப்படி தேய்ச்சி காமிச்சிடணும். இல்லைன்னா அந்த இதில் கூட எடுக்கிறேன்னு நினச்சிப்பாங்க. ஓகே, இப்போ நான் தேய்ச்சி காமிச்சிட்டேன். இப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை நீங்கள் ஆடியன்ஸ் கிட்டே இப்படி காட்டாத மாதிரி இப்படி தான் வைக்கணும். அப்புறம் இப்படி பண்ணிட்ட உடனே சும்மா ஏதாவது மேஜிக் பவுட்ரு இல்லை மேஜிக் பென் அந்த மாதிரி எடுத்து இப்போ நான் மேஜிக் பவுட்ரு போடுற மாதிரி பண்ணுறேன். இப்போ நான் போட்டு இப்போ இந்த கட்டை விரல் இருக்குல்ல அதை வந்து இப்படி எடுத்துடணும். அப்புறம் இங்கே இருக்குல்ல இந்த 4 விரலையும் இப்படி மூடிட்டு, அப்புறம் இது இந்த மாதிரி நீங்கள் சும்மா ஏதாவது பண்ணலாம். அந்த நேரத்தில் இது வந்து இதை பாருங்கள், இது பவர் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும்ல, அப்போ வந்து நீங்கள் இங்கே இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இப்படியே இப்படி விழுந்துடும். அப்புறம் இப்படி கையால் இப்படி மூடிட்டு நீங்கள் இப்படி பண்ண இப்படி லைட்டாக இப்படி தேய்ச்சிட்டு, இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சிட்டு அப்புறம் இப்படி காமிக்கலாம். ஓகே, இந்த மேஜிக் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.